இது ஒரு விஞ்ஞானம். வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விஞ்ஞானம்தான். விஞ்ஞானம்னா அனைவருக்கும் பொது விளக்கம் சொல்ல வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தார், வள்ளலாருடைய உடம்பில் இறங்கினார், அருட்பெருஞ்சோதி ஆக்கினார், தீர்ந்து போச்சு. ஆனால் எப்படி அவர் அடைஞ்சார், சரி, நாம் எப்படி அடைவது? இது விஞ்ஞானம். இதுவரை வந்ததெல்லாம் சமயம். அவங்க சொன்னால் நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே மனித முயற்சி, விஞ்ஞானம் வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்களேன். இன்றைக்கு கிறிஸ்மஸ். இயேசுநாதர் ஒரு சித்தர் தான். அவரை பற்றி அந்த செயின்ட் ஜான்ஸ் காஸ்பல், புனித யோவானின் சுவிசேஷம் என்ன சொல்லுகின்றது என்றால், வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் ஆஃப்டர் க்ரூசிஃபிக்ஷன், ஃப்ளஷ் ஒன்ஸ் அகெயின் பிகேம் வேர்ட். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனுடன் இருந்தது, அது தேவனாக இருந்தது. இப்படி ஆரம்பிக்கிறது அந்த வேதம். சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இரத்தமும் சதையுமாக மனித வடிவம் தாங்கி பூமிக்கு வந்தது. சரி, பிறகு என்னாச்சு? அவரை சிலுவையிலிட்டு கொன்றார்கள். அதற்கு பிறகு 3 நாள் அவர் சமாதியிலே இருந்தார். அந்த 3 நாள் என்ன செய்தார்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், the flesh once again became word. இந்த எலும்பும் சதையுமான இந்த 7 தாதுக்களால் ஆகிய இந்த உடம்பு மீண்டும் என்னவாயிற்று? வார்த்தையாக மாறிவிட்டது. என்ன வார்த்தை? அவங்க அங்கே சொல்லலை. நமக்கு இந்து மதத்தில் ஆகட்டும், சைவத்தில் ஆகட்டும், சன்மார்க்கத்தில் ஆகட்டும், அந்த வார்த்தை என்ன என்கின்ற வெளிப்படையான குறிப்பு உள்ளது. அது என்னது? ஓம். ஓம் என்கின்ற எழுத்து பிரணவம். அதை பிரம்மன் படைப்பு தொழிலுக்கு பயன்படுத்துகின்றான். நல்லா தெரிஞ்சிங்க. ஓம் என்பதன் ரகசியத்தை யார் அறிகின்றார்களோ அவனே பிரம்மநிலை அடைய முடியும், மாறி பிறக்க முடியும். இதுதான் ரகசியம், இதுதான் விஞ்ஞானம். இப்போ சொல்கிறேன், கேளுங்க. அதை பிரம்மன் பொருள் புரியாமல் எந்திரகதியில் செய்து கொண்டிருந்தான். அதனால் பிறக்கின்ற உயிர்கள் எல்லாம் எந்திரகதியில் எந்திரங்களாக அறிவுபூர்வமாக வேலை செய்யாமல் இருந்தன. இதை கண்ட குமரன் சுப்பிரமணியன் என்ன செய்கின்றான்? பிரம்மனுக்கு ஒரு குட்டு வைக்கின்றான். அப்பொழுது சிவன் ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றார். மகனே, உனக்கு தெரியுமா அந்த அர்த்தம்? தெரியும், சொல்லு. சொல்பவன் ஆச்சாரியன், வாத்தியார், கேட்பவன் சீடன். நீ கீழே உட்கார், நான் மேலே உட்காந்து சொல்கிறேன். இதுதான் சுவாமிமலை கதை. இந்த கதையில் என்ன மறைச்சாங்க? அந்த ஓம் என்ப பிரணவத்தினுடைய ரகசியம் என்னதான்? அது சொல்ல மாட்டாங்க, காதில் தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன், இந்து மத வேதாகமங்கள் மட்டுமல்ல, எந்த மத வேதாகமத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆள் தான் சாவி கொடுப்பார். அவர் யாருங்க? வள்ளலார் தான். அருட்பாவை படிக்கலைன்னா புரியாது. எனக்கு புரிஞ்சதே அதனால தான். இப்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம். செயின்ட் ஜான்ஸ் காஸ்பல் அங்கே என்ன சொல்கிறாங்க? ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஓம் என்பது தான். இது எல்லா சமயமும் ஒத்துக்குது. அவங்களும் ஆமென்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஓமில் என்ன இருக்குது அப்படி என்றால், ஓரெழுத்தில் 5 என்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவது என்ன வெண்ணிலாவே. ஒரு விளக்கம், நல்ல கவனிங்க. இந்த ஓம் என்பது ஓரெழுத்து, 3 எழுத்து இருக்குது, அதுக்கு மேலே விந்து நாதம் 5, அதான் 5 என்பார் வெண்ணிலாவே. அகரம் உகரம் மகரம், விந்துன்னா வெளிச்சம், நாதம்னா சத்தம். இந்த 5 உண்டு. நாதம் தான் இருக்க. ஏன் இவர் ஊமை எழுத்து என்று சொல்லுகின்றார்? அல்ல இவனிங்க, நம்ம தியானம் பண்ணும்போது இந்த அகரம் என்பது வலது நாசி சுவாசம், உகரம் என்பது இடது நாசி சுவாசம். இந்த ரெண்டும் புருவ மையத்தில் ஒன்றாக சேருகின்ற பொழுது நடுநாடியிலே சுவாசம் ஏற்படும். அப்பொழுது ஒரு வெளிச்சம் ஏற்படும். அதோடு மயங்கி நின்றுடக்கூடாது, மேற்கொண்டு தியானம் பண்ணணும். அப்பொழுது அங்கே என்ன தோன்றும்? நாதம். அந்த நாதம் தான் சிவனுடைய சிலம்பொலியை கேட்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாதத்தையும் அங்கேயும் நின்றுடக்கூடாது. அதற்கு அப்பால் நாதாந்தத்திற்கு போகணும். வள்ளல் பெருமான் சொல்கிறார், அங்கே போனால் என்ன இருக்கும்? அங்கே தான் உபசாந்த பெருவெளி, சுத்த வேதாந்தம், மௌனம். அது வரைக்கும் தான் வேதாந்தம் வந்தது. அந்த மௌனம் அதுதான் ஊமை எழுத்துன்னர். வச்சுங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த ஓம் என்பது ஏதோ வடமொழியிலிருந்து வந்த ஒரு சொல்.
என்று எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் நம்ம சாத்திரங்களை படிக்கணுன்றது. அருணகிரிநாத சுவாமி இதுக்கு விளக்கம் சொல்கிறார். முருகா, நீ உன் தகப்பனுக்கு சாமியாகி பிரணவத்துக்கு பொருள் சொன்னாயே, அந்த தமிழ் எழுத்தாகிய ஓம் என்ன சொல்கிறாருங்க? ஓம் என்பது தமிழ் எழுத்துன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். இப்போ நான் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. யார் சொல்கிறாங்க? அருணகிரிநாத சாமி சொல்கிறார். சரி, இதுக்கு என்ன விளக்கம்? மறுபடியும் வள்ளலார்கிட்ட வாங்க. ஏன்னா ஓம் என்பது தமிழ் எழுத்து என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லைங்களா? எல்லா விளக்கமும் அருட்பாவில் தான் இருக்குது. வள்ளலார் சாமி தான் சொல்லியிருக்கார். என்ன விளக்கம் சொல்கிறார்? நல்லா கவனி, படிச்சிங்கன்னு தெரியும். ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உரைத்தீர். நல்லா கவனிங்க. ஓம் எங்கே ஆரம்பமாகுதுங்க? அகரத்தில் ஆரம்பமாகுது. இதை திருவள்ளுவர் நாயனார் எப்படி சொல்கிறாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆக அவர் அகரம்னு சொல்கிறத சாமி என்ன சொல்கிறாரு? ஆம். இந்த ஓமுக்கு முன்னால் இப்போ கூட நீங்கள் இலங்கைக்கோ மலேசியாவுக்கோ போனீங்கன்னா அவங்க நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க ஆம்னு சொல்ல மாட்டாங்க, ஓம்னு தான் சொல்லுவாங்க. ஆம் என்பதற்கும் ஓம் என்பதற்கும் ஒரே பொருள் தான். ஆக இந்த ஓம் வருவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே ஆம் என்கின்ற அகரம் இருந்தது. இது வள்ளலார் சாமி சொல்கிறாரு. சரி, இப்போ இந்த விளக்கத்தால் நமக்கு என்ன லாபம்? சரி, தமிழில் சொல்லியிருக்காங்க, வடமொழியில் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, ரைட். நமக்கு என்ன லாபம்? இந்த இடத்துக்கு தான் கேள்வி வள்ளலார் சாமி சொல்கிறது. அது என்ன? மரணமில்லா பெருவாழ்வினுடைய ரகசியம் திறவுகோலே இந்த சொல்லில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறார் பாருங்கள் சாமி. படியாத படிப்பு. இது வரைக்கும் நம்ம படிக்கலை, இனிமேலும் யாரும் எந்த பல்கலைக்கழகத்திலையும் சொல்லித்தர மாட்டாங்க. வள்ளலார் சாமி தான் சொல்லித்தரார். இங்கே வம்மின், படியாத படிப்பை படித்திடலாம். இங்கே வா, சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்தால் ஒழிய நீ வேறு எங்கேயும் இதை படிக்க முடியாது. இது சத்தியம். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எது வரைக்கும் இதில் பாஸ் ஆகிறது எப்போ? நுண்மான் நுழைவுலம்னு திருவள்ளுவர் சொல்கிற 9வது அறிவை நீங்கள் அடைகின்ற வரை, அடைந்து சிற்றவையில் பொற்சபையில் புகுந்து அந்த அருட்பெரும் ஜோதியை காணுகின்ற வரை வந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போகிறீங்க. அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. உங்களுடைய ஆன்மா உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றது. சரி, இது என்ன படிப்பு? இதுதான் சாகா கல்வி. எப்படி சாகாத கல்வி? அல்ல கவனிங்க. ஏன்னா அது படியாத படிப்பு. இப்போது என்ன வார்த்தை அவங்க பைபிளில் சொன்னாங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னாச்சு? இரத்தமும் சதையுமாக மாம்சமானது. என்னாச்சு? மாமிசமாகி மனித வடிவு கொண்டு இயேசுநாதராக வந்தது. சரி, சிலுவையில் அரைஞ்சி எல்லா ரத்தமும் வெளியேறிச்சு, அவர் இறந்துட்டார். அதற்கு பிறகு புதைச்சிட்டாங்க. இல்லை, அவர் அப்படியே ஒரு குகையில் வச்சுட்டாங்க, மூடிட்டாங்க கதவை. அந்த 3 நாட்களில் அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு சித்தர். அவர் என்ன செய்தார்? இந்த 7 தாதுக்களால் ஆகிய உடலை மீண்டும் ஓமாக, ஆமாக, எழுத்தாக மாற்றிக்கொண்டார். தான் ஃப்ளஷ் ஒன்ஸ் அகெயின் பிகேம் வேர்ட். இதை தான் பிரணவ தேகம் என்று சொல்வது. பிரணவம்னா என்னங்க? ஓம். இதுக்கு சாமி என்ன விளக்கம் தர்றாரு? ஓமய திருவுரு உவப்புடன் அளித்தெனக்கு ஆமைய தடை தவிர் அருட்பெருஞ்சோதி. எல்லா சாவியும் 799 சாவி இருக்குது அந்த அகவலில். இதுதான் அகவல் உரை. இதில் 799 கன்னிகள் 2 வரியாக இருக்குது. இந்த 799 சாவிகள் கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம், எல்லா மதங்களில் இருக்கின்ற மறைஞான நூல்கள், விஞ்ஞானம், சகலத்துக்கும் சாவி சாமி தான் கொடுக்குறார். அந்த மாதிரி கொடுக்குறாரு பாருங்கள். எப்படி கொடுக்குறாருன்னா, இப்போது அவர் இந்த 7 தாதுக்களாகிய இந்த உடம்பை எதுவாக மாற்றிக்கொண்டார்? எழுத்து வடிவமாக மாற்றிக்கொண்டார். இப்போ நீங்கள் எழுதுறீங்கய்யா, ஆ அகரம் எழுதுறீங்க, அதை கையில் தொட முடியுமா? ஒளி உண்டு, உச்சரிக்கலாம். வரி வடிவம் உண்டு, தெரியும், கண்ணில் பார்க்கலாம். நாக்கால் உச்சரிக்கலாம். தொட முடியுமா? முடியாது. இதுதான் பிரணவதேகம். இதுதான் சாமி சொன்னார். ஓமய திருவுரு என்று சொன்னார், பிரணவதேகம் என்று சொன்னார், வான்தேகம் என்று சொன்னார். இதெல்லாம் விஞ்ஞானம் விளக்கம். அப்போது இந்த 7 தாதுக்கள் எப்படி அந்த எழுத்து வடிவமாக ஆனது? இன்னும் வெளிப்படையாக இடைக்காட்டு சித்தர் சொல்வார், நான் மாற்றி பிறக்கணும். எதுவாக? அவர் சொல்கிறார், எழுத்துடலாக. என்னது?
எழுத்து உடல் பிரணவதேகம் என்பது ஓமய திருவடிவம் என்பது அவர் என்ன சொல்கிறார்? எழுத்து உடலாக. ஏன் எழுத்து உடலாக மாறணும்? நல்லா கவனிங்க, இதான் ரகசியம். எழுத்து உடலாக மாறுகின்ற ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் மரணத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. எப்போ வேணாலும் நீங்களே பிறக்கலாம், நீங்களே சாகலாம். பிறப்பும் இறப்பும் உங்களுடைய கைக்கு வருகின்றது. வள்ளலாருக்கு வந்தது போல சாமி என்ன சொல்கிறார்? ரூபடி மேலே போகிறார். முத்திரல் வடிவமும் முன்னியாங்க இதுரும் அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், எந்த தேகத்தில் வேணாலும் நினைச்ச வினாடி அந்த தேகம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெருமான் ஆக்கி கொண்டார். அப்போது இந்த எழுத்துடலை எப்படி பெறுவது? நல்லா கவனிங்க, இதுதான் ரகசியம். நம்ம தாயனுடைய வயிற்றில் இருக்கிறோம். அங்கே என்ன இருக்குது? அப்பாவனுடைய விந்து துளி உகரம், அம்மாவனுடைய நாதத்துளி அகரம். இந்த இரண்டும் சேர்ந்து ஒன்றாகி மகரம் ஆகின்றது. ஓமாச்சுங்களா? அந்த ஓம் என்ன செய்கின்றதுன்னா, அம்மா என்னத்தை சாப்பிட்றாங்க? சாம்பல் சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க, போண்டா, பஜ்ஜி, முறுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் சாப்பிடுவாங்க. இதுதான் செங்கல், மணல், சிமெண்ட்டு, சுண்ணாம்பு எல்லாம். இந்த கருவிகளை, இந்த கச்சா பொருள்களை வைத்துக்கொண்டு அந்த ஓம் என்கின்ற அறிவு என்ன செய்கின்றது என்றால், இந்த உடம்பை கண், மூளை, இரத்தம், மாம்சம், இந்த 7 தாதுக்களையும் எது உற்பத்தி செய்கின்றது? இந்த ஓம் என்ற எழுத்து. அதுதான் அறிவு. அதுதான் நம்ம தாயினுடைய வயிற்றில் நாம் இருக்கும்போது இந்த 7 தாதுக்களாக மாற்றுவது. இப்போ செத்து போகிறோம். செத்து போனவொன்னு என்ன ஆகுதுங்க? நமக்கு மாற்ற தெரியவில்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? இயேசுநாதர் என்ன செஞ்சார்? நாம் வந்தது எங்கேருந்து? ஓம் என்கின்ற எழுத்து, அதற்குள்ளே இருக்கின்ற அறிவு. இப்போ செல்ஃபோன் இருக்குங்க. அந்த செல்ஃபோனில் என்ன இருக்குது? ஒரு கோடு இருக்குது. கோடுனா சிஓடி கோடு. அந்த கோடு என்ன பண்ணுது? நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் போட்டு தருது இல்லையா? அது மாதிரி இந்த ஓம் என்றது ஒரு கோடு. உயிர் உடலை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான ஒரு கோடு அதில் உள்ள இருக்குது. அந்த கோடை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி முடியும்? வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? என்னுடைய தாயின் வயிற்றில் நான் இத்தனை லட்சம் வினாடிகள் இருந்தேன். இந்த கணக்கு யாராவது சொல்லுவாங்களா? அப்போவே உணர்வுடன் இருக்கின்றார். என்னுடைய தந்தையின் வயிற்றில், என்னுடைய தந்தையின் உடம்பில் இத்தனை கோடி வினாடிகள் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு மறதி கிடையாது. அப்போது இந்த உயிரானது எப்படி தனக்கான உடலை உண்டாக்கி கொள்ளுகின்றது? அப்பாவனுடைய மரபணுக்கள் கொஞ்சம், அம்மாவனுடைய மரபணுக்கள் கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து அம்மா சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கிற காற்றிலிருந்து அது உற்பத்தி செய்கின்றது. அந்த அறிவு இப்போ எங்கே போச்சு? நம்ம உயிர் தானே நம்ம உடம்பை செஞ்சது இல்லையா? இப்போ அது எங்கே போச்சு? அந்த உயிர் இருக்கே, அந்த உயிர். ஆனால் அறிவு இல்லையே, மறந்து போச்சே. எதனால் மறந்தது? இதுக்கு தான் யாரும் பதில் சொல்லலை. ஐயா இப்போ சொன்னாங்க. ஐயா என்ன சொன்னார்? வள்ளலார் சாமி திரும்ப திரும்ப உயிர் இறக்கம் ஜீவகாருண்யம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஐயா? அந்த உயிரில் ஒரு மறைப்பு இருக்குது இல்லையா? நம்முடைய அறிவு உள்ளார் இருக்குது. அம்மா வயிற்றில் இருந்தப்போ நமக்கு இருக்குது. இப்போ மறந்து போச்சு. எப்படி மறந்தது? திரைகள் 7 திரைகள் இருக்குது. அந்த திரைகள்லாம் எப்படி நீக்கிறது? சுத்த உஷ்ணத்தால். அந்த உயிரை மறைத்திருக்கின்ற திரைகளை நீக்க வேண்டுமென்றால் உயிரிறக்கத்தால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த யோகம் பண்ணிங்கனாலும், என்ன தியானம் பண்ணாலும், என்ன ஞானம் பண்ணாலும் அது வராது. வந்திருந்தால் புத்தருக்கு வந்திருக்கணுமே. 24 பிறவிகள் அவருக்கு ஞாபகம் வந்ததான். ஆனால் தான் தன்னுடைய உயிர் எப்படி உடலை உற்பத்தி செய்து கொண்டது என்கின்ற அறிவை அது தரவில்லை. அதுக்கு தான் புலால் சாப்பிடாதீங்க. அவருடைய புத்த சரிதம், ரொம்ப பெரிய மகான், முக்தி அடைந்தவர் தான், குறைக்க சொல்லலை. ஆனால் புலால் சாப்பிடுவதை அனுமதித்தார். அந்த புலால் சாப்பிட்றது என்ன ஆகுதுங்க? அந்த அறிவை மறைக்கின்றது. ஏசுநாதர் என்ன சொல்கிறாரு? புலால் மீனை கொடுக்குறார் சாப்பிட்றதுக்கு, மதுவை கொடுக்குறார் சாப்பிட்றதுக்கு. வள்ளுவர் என்ன எழுதுகிறார்? புலால் மறுத்தல் கல்லுண்ணாமை என்று எழுதுகின்றார். ஏன்? அந்த அறிவை மறைத்திருக்கின்ற தடித்த ஓர் மகனைன்னு சாமி சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த தடிச்சு போகக்கூடாது உயிர். எப்போ உயிர் தடிச்சு போகுது? இந்த கறி, மீன், மாம்சம் சாப்பிடும்போது தான்.
அதனால தான் பெருமான் அறவே வேணாங்கிறார். ஏன்? அது ஞான ஒளி தேகத்துக்கு கொண்டு போகாது. பிரணவ தேகம் வரைக்கும் கொண்டு போகும், பிரம்மன் வரைக்கும் கொண்டு போகும், இயேசுநாதர் வரைக்கும் கொண்டு போகும். ஞான ஒளி தேகத்திற்கு கொண்டு போகாது. அருட்பெருஞ்சோதி ஆகின்ற நிலைக்கு ஜீவகாருண்யத்தை தவிர, அருளை தவிர வேறு எதுவும் வழியாகாது. தெரியுதுங்களா? அப்போது இப்போ என்ன செய்யணும்னு சாமி சொல்கிறாருன்னா, ஒரு 3 நாள் சமாதியில் இருந்து கொண்டு இயேசுநாதர் என்ன செய்தார்? தன்னுடைய 7 தாதுக்களால் ஆகிய இந்த பிணத்தை, இந்த உடம்பை மீண்டும் என்ன செய்து கொண்டார்? எங்கேருந்து இது வந்துச்சு? ஓம் என்கின்ற எழுத்தில் இருந்து வந்தது. அந்த எழுத்தாக மாற்றிக்கொண்டார். அதான் அவன் சொன்னால் ஃப்ளஷ் ஒன்ஸ் அகெயின் பிகேம் வேர்டு, வார்த்தையாக மாறியது. வார்த்தை மனிதனானது, மனிதன் வார்த்தையாக மீறும் மாறினான். அதான் எழுத்துடல், அதான் பிரணவதேகம். அந்த ரகசியத்தை எவ்வாறு ஓம் என்கின்ற எழுத்து அல்லது அகரம் இந்த 7 தாதுக்கள் கொண்ட உடலாக மாறுகின்றது, இதுதான் ரகசியம். இதுதான் படியாத படிப்பு. இந்த படிப்பை எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? சுத்த சன்மார்க்கம்தான் உலகத்திலே முதல் முறையாக கற்றுத்தருகின்றது. இந்த சொரூப சித்தின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இவர் 3 நாள் இருந்துட்டு உயிரோடு வந்துட்டார், ரிசரக்டட் பாடி. சித்தர்கள் என்ன செய்வாங்க? சமாதியிலே போய் உக்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கிட்டு எழுத்துடல் ஆன பிறகு அது எங்கே வேணாலும் போகும். எந்த சமாதியும் கல்லும் போட்டால் அதை தடுக்க முடியாது. அது எங்கும் நிறைஞ்சிருக்கும், எங்கே வேணாலும் போகும். ஆக சமாதியின் ரகசியம் இதுதான். வள்ளல் பெருமான் எங்கே போகிறாருங்க? இந்த சமாதி நிலையை கடந்து போக வேண்டும். போனார். எப்படி? சித்தர்கள் அனைவரும் மரணத்துக்கு ஆட்பட்டார்கள். மரணத்துக்கு பிறகு சமாதி நிலையில் இருந்து கொண்டு எழுத்துடலை அடைந்தார்கள். இயேசுநாதர் மரணத்துக்கு ஆட்பட்டார், 3 நாள் அந்த நிலையில் இருந்தார், பிறகு எழுத்துடலாக மாறினார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. கூற்றும் குறுக பயந்து குலைந்து ஓடிற்றே, மரணத்தை எதிர்கொள்ளாதே. தூக்கம் கிடையாது, சமாதி கிடையாது, மரணம் கிடையாது. இந்த 3 நிலைகளையும் வள்ளலார் ஏற்றுக்கொள்வதில்லை. கான்ஷியஸாக, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக நாம் சுத்த தேகத்தை அடைந்து, பிரணவ தேகத்தை அடைந்து, ஞான ஒளி தேகம் அடையும் வரை தூக்கம் கிடையாது, சமாதி கிடையாது, மரணம் கிடையாது. துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது வெறும் சொல்லளவன்றே. இதுதான் அந்த சூழல். சன்மார்க்க சூழல்ன்றது என்ன? அந்த சூழல்லையே இருக்கணும். சில பேர் இந்த இருதயத்தில் வலி வரும், ஆக்சிஜன் குறைவாக இருக்கின்ற பிரதேசங்களில் அவங்களால சுவாசிக்க முடியாது. ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் போய் குடியிருக்க சொல்லுவாங்க. டாக்டர் யா கேட்டால் தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜன் அவங்களுக்கு பத்தாது. அங்கே போய் இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும். அதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் குறைவான உலகியலிலேயே இருக்கின்றோம். அந்த சூழலில் அமுதம் இல்லை. சுத்த சன்மார்க்க சூழலில் அமுதம் உண்டு. இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க, 2 மணி நேரம் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய ஆயுள் 2 மாதம் கூடும். நான் சொல்ல வள்ளலார் சொல்கிறார். துஞ்சாத நிலை ஒன்று எங்கே இருக்குது? சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு. அது வெறும் சொல்லளவன்லே அன்றே பேசிக்கிட்டே இருக்காத, எப்பவும் சுத்த சன்மார்க்க சூழல்லையே இரு. அருட்பெருஞ்சோதி மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு வள்ளலார் என்ன படிக்க சொன்னார்? அந்த அருட்பாவையை படிச்சுக்கிட்டு இதை பற்றியே கேட்டுக்கொண்டிரு, இதை பற்றியே சிந்தித்து கொண்டிரு. அந்த சூழலிலேயே இருக்கின்ற வரை மரணம் வராது, ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும், எல்லா அறிவும், அருள் அறிவு முதற்கொண்டு எல்லா அறிவும் வரும். இந்த உடம்புலேயே உங்களுக்கு 5 இடங்களிலே அமுதம் ஊறும். எல்லாம் பெரிய பட்டியல் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆக இந்த சூழல், இந்த சத் சங்கம் என்ன செய்கின்றது? நம்மை நோயற்றவனாக்குகின்றது. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா? தற்புகழ்ச்சியாக போயிடுமேன்னு நான் சொல்கிறதில்ல. தினசரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு நோய் வரும், இதுக்கு செத்து போகலாமே என்கின்ற எண்ணம் வராத நாளே கிடையாது. வந்தால் உடனே என்ன செய்வேன் தெரியுங்களா? நேராக சபைக்கு வந்து உட்காந்துக்குவேன். ஐயாவுக்கு எனக்கு தெரியும், தினம் 1 மணி நேரம் எங்கே இருந்தாலும் சரி சபைக்கு வந்து உட்காந்துக்குவேன். ஒன்றும் செய்வேன், நாங்கள் உட்காந்தா போகிறோம். அப்படி இங்கே வர முடியலையா? செல்ஃபோன்லேயே அருட்பாவை மலையூர் சதாசிவம் ஐயா அவர்கள் அற்புதமாக பாடியிருக்கார். அதை போட்டுக்கிட்டு கேட்பேன். கேட்டால் என்னாங்க தெரியுங்களா? அப்படியே இந்த காது வழியாக மூளைக்கு போய் மூளையிலிருந்து உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஆற்றல் பரவும், ஒரு சக்தி வரும்.
அந்த கவலை, துன்பம், நோய் எல்லாம் போயிடும். உடனே ஒரு தைரியம் வரும் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் காப்பாற்ற பிறந்தவன் நீ, கோழையை எழுந்துரு அப்படிம்பார் வள்ளலார். ஒரு சக்தி கொடுப்பார், ஒரு ஆவேசம் கொடுப்பார். அப்படியே எந்திரிச்சிக்குவேன். இன்றைக்கி ஐயா ஏன் பேச சொன்னேன் தெரியுங்களா? 2 பேரையும் பேசவே முடியல. ஒரு வார்த்தை கூட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பேசவே முடியல. 2 பேரும் அற்புதமாக பேசினாங்க. இப்போது உங்கள் முன்னால் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், கத்தி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. யார் கொடுக்குற சக்தி? யார்? எங்கள் அப்பன் ராமலிங்கம். இது உண்மையா பொய்யா? உங்கள் முன்னால் கண் முன்னால் பார்க்குறீங்க. உள்ளே நுழைகின்ற வரை என்னால் பேச முடியல. இன்றைக்கி இவ்வளோ சத்தம் கொடுத்து பேசுகிறீங்க. அது உள்ளே இருந்து ஆண்டவன் வள்ளலாரிடம் இருந்து பேசினா. வள்ளலார் எனக்கு உள்ளே இருந்து பேசுகின்றார், உங்களுக்குள்ளாரையும் இருக்கிறார். ஆனால் நீங்கள் பேச விடுறதில்லை, அவ்வளோதான். சரி, அந்த பிரணவதேகத்துக்கு போவதற்கு இயேசுநாதருக்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டன? 3 நாட்கள். அங்கே சித்திய வளாகத்துக்கு போனீங்கன்னா பெருமான் எழுதி வச்சுருப்பார். என்ன? ஞான ஒளி தேகம், பிரணவ தேகத்திலிருந்து ஞான ஒளி தேகத்துக்கு போவதற்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டதுங்க? எவ்வளோ நேரம்? 2.5 கடிகை என்ற வரையுள்ளதால் காலக்கேடு. அதான் முகூர்த்தம்னு சொல்கிறது. இப்போல்லாம் மாற்றிட்டாங்க, 1.5 மணி நேரம் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை. 2.5 கடிகைன்னா 24 பெருக்கல் 24 பெருக்கல் 12, 60 நிமிஷம், 1 மணி நேரம். இரவு 12 மணிக்கு பெருமான் உள்ளே சென்று திருக்காப்பிட்டு கொண்டார். 1 மணி நேரத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய உடம்பிலே இறங்கினார். தன்னையே எனக்கு அளித்து தன் அருள் ஒளியால் என்னை வேதித்த, என்ன வார்த்தை? என்னை வேதித்த என் தனி அன்பே. வேதித்தல்னா என்னங்க? கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ரியாக்ஷன், பர்மனன்ட் ரியாக்ஷன். அருட்பெருஞ்சோதியால் இந்த 7 உடம்பு, இந்த பிரணவ தேகத்தை மாற்றி ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டார். இதான் 1874ஆம் வருடம் தைப்பூச தினத்தன்று இரவு அங்கே நடந்தது. அந்த நிலைக்கு வள்ளலார் போனார். சரி, எவ்வளோ நாளைக்கு நாமளே பேசிகிட்டு இருக்கிறது? மற்ற ஞானிகளுக்கு வள்ளலாருக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வள்ளலார் என்ன கேட்குறார்? மகனே, மகளே, என்னுடைய புராணம் நீ பாடினது போரும், நிறுத்து. நீ வா இங்கே. யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. எல்லாருக்கும் வாங்க, நான் சொல்லித்தர்றேன். இது எங்கள் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை. இந்த ரகசியத்தை யாரும் இதுவரை சொன்னதே இல்லை. இதுக்கு மேலே ரகசியமே கிடையாது. இதாக இருக்குங்களா? இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் சாவுக்கு பயப்படணுமா? எப்போ வேணாலும் நீங்களே மாறி பிறக்கலாமே. ஒரு தாயினுடைய வயிறு தேவையில்லையே. இதுதான் மரணப்பிலா பெருவாழ்வின் ரகசியம். இதை இயேசுநாதர் சொன்னார், மறைச்சி சொன்னார். 2000 வருஷம் ஆச்சு. சித்தர்கள் வந்தாங்க, மறைச்சி சொன்னாங்க. சொருப சித்தி, காய சித்தி, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள். எப்படி அடைவது? நீ கற்ப சாதனை செய், முப்பு சாப்பிடு, எதோ சொன்னாங்க. எல்லாருக்கும் முடியுமா இது? இல்லை. வள்ளல் பெருமான் சொல்கிறார், இந்த 5 சஞ்சீவி மூலிகைகளை சாப்பிடுங்க, ஜீவகாருண்யம் செய்யுங்க, எல்லாம் தானாக நடக்கும். இதை விட எளிமையான வழியை யார் சொன்னாங்க உலகத்துக்கு? இன்றைக்கி 120 கோடி மக்கள் உலகத்திலே இயேசுநாதர் கடவுளின் மகன், அவர் ரிசரக்டட் பாடி என்கின்ற ஓமய திருவுருவை பெற்றுக்கொண்டார் என்று நம்புகின்றார்கள். அதுக்கு மேல் செய்தியெல்லாம் ஆண்டவன் வள்ளலாரிடம் சொல்லி இங்கே அனுப்பியிருக்கின்றார். இங்கே சொன்னால் யார் நம்புறா? நம்புறதுக்கு யாராவது ஆள் இருக்குங்களா? ஏன் சந்தேகம்? சந்தேகம் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயமும் திரிவும் அறுக்கணும். ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. சான்றோர்களே, இது எல்லையற்ற பார்க்கடல். வள்ளல் பெருமான் கொடுத்துருக்கிற அறிவு இருக்கு இல்லையா? இன்றைக்கி 2 சன்மார்க்க அறிஞர்கள் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். என்னுடைய சார்புக்காக, என்னுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்காக ஒரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு செய்தியை மட்டும் சொன்னேன். இனி அடுத்தடுத்து வருகின்ற வகுப்புகளில் நாம் தொடர்ந்து இந்த சிந்தனைகளை காண இருக்கின்றோம் என்று கூறி நான் இப்பொழுது நிறைவு செய்கிறேன். இப்பொழுது